தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் தடை உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்க தடை உறுதியாக இருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ், இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு இயங்கக்கூடிய வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களில் பதிவு செய்து இங்கு இயக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக அரசுக்கு இதன் காரணமாக இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று கூறிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக கிட்டத்தட்ட 6 மாத காலம் அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றுடன் அந்த 6 மாத கால அவகாசம் முடியக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இன்னும் 547க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவெண்களிலேயே இயக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் கூடுதலாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் கூட்டணி சார்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சாலை பாதுகாப்புத்துறையின் ஆணையர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பல சிக்கல்கள் இருப்பதாகவும் அதிலும் முக்கியமாக கந்தமான பேருந்துகளை மாற்றுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாகவும் கூறப்பட்டது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சார்பில். ஆனால் ஏற்கனவே போதுமான அளவு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் நாளை முதல் இந்த பேருந்துகள், அதாவது வெளிமாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டால் அவை சிறைபிடிக்கப்படும் என ஏற்கனவே உத்தரவில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தற்போது பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.